ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அத்தியாயம் 29. சென்னை பஜனை சங்கம். தெண்டுல்கர் தகப்பனாரும் மகனும் டாக்டர் கேப்டன் ஹார்டே, வாமன் நார்வேக்கர் ஆகியோரின் கதைகள். இந்த அத்தியாயம் சாய்பாபாவை பற்றி பல அற்புதமான சுவையான கதைகளை விவரிக்கிறது. சென்னை பஜனை சங்கம். 1916ஆம் ஆண்டில் இந்த குழு காசிக்கு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டது. ஒரு மனிதர், அவர் மனைவி, மகள் மைத்துனி ஆகியோரையே அக்குழு கொண்டிருந்தது. துரதிருஷ்டவசமாக அவர்களின் பெயர்கள் கூறப்படவில்லை. போகும் வழியில் அகமத் நகர் ஜில்லா கோபர் காங்வி தாலுக்காவில் உள்ள சீரடியில் தமது பக்தர்களுக்கும் அங்கு சென்று தமது திறமைகளை காட்டிய திறமைசாலிகளுக்கு தினந்தோறும் பணத்தை விநியோகித்து வரும் தாராளமும் அமைதியும் சாந்தியும் உடையவராகிய மிகுந்த பெரும் ஞானி ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டனர். சாய்பாபாவால் தட்சிணையாக ஏராளமான பணம் தினந்தோறும் சேகரிக்கப்பட்டது. இத்தொகையிலிருந்து பக்த கொண்டாஜியின் மகளான அமனி என்ற 3 வயது குழந்தைக்கு தினந்தோறும் ரூபாய் 1, வேறு சிலருக்கு தினந்தோறும் ரூபாய் 2 முதல் ரூபாய் 5 வரையும், அமனியின் தாயாருக்கு தினந்தோறும் ரூபாய் 6 மற்றும் அவர் விரும்பியவாறு மற்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் ரூபாய் 10 முதல் 20 வரையிலும் ரூபாய் 50 கூட அவர் விநியோகித்தார். இவைகளை எல்லாம் கேள்விப்பட்டு அந்த கோஷ்டி ஷீரடிக்கு வந்து அங்கு தங்கியது. அக்குழு மிக நல்ல பஜனை செய்து மிக சிறந்த பாடல்களையெல்லாம் பாடியது. ஆனால் அந்தரங்கமாக அவர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டனர். அக்கோஷ்டியில் 3 பேராசை பிடித்தவர்களாய் இருந்தனர். ஆனால் அவ்வீட்டு தலைவியின் குணம் வேறுபட்டதாய் இருந்தது. அவளுக்கு பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது. ஒரு நாள் மத்தியான ஆரத்தியின் போது அவளது பக்தி, நம்பிக்கை இவற்றில் பெருமகிழ்வடைந்த பாபா அவளுக்கு அவளது இஷ்ட தெய்வ காட்சியை அளித்தார். அவளுக்கு பாபா வழக்கப்படி சாய்நாதனுக்கு பதிலாக சீதாநாதனாக, ராமனாக காட்சியளித்தார். அவளது இஷ்ட தெய்வத்தை கண்டு அவள் மிக மிக உருகி போய்விட்டாள். அவளது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய மகிழ்ச்சியால் கைகளை தட்டினாள். மக்கள் அவளது ஆனந்த நிலையை கண்டு அதிசயமுற்றனர். ஆனால் அதன் காரணத்தை அவர்கள் அறிய இயலவில்லை. பின்னால் மாலை பொழுதில் எல்லாவற்றையும் அவள் தன் கணவனுக்கு விளக்கினாள். சாய்பாபாவுக்கு பதிலாக அவள் எங்கனம் ஸ்ரீராமரை கண்டாள் என அவள் கூறினாள். அவள் மிக எளிமையும் பக்தியும் பூண்டவள் ஆதலால் அது அவளது மனப்பிராந்தியே என்று அவர்